இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு குக்கிங் வீடியோக்காக தான் வந்திருக்கோம். இது அதுக்கான மசாலா தான். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம குக்கிங் வீடியோ போட்டிருந்தோம். அதுவும் சேலத்தில் தான், இதுவும் சேலத்தில் தான். இப்போ லீவ் வந்திருக்கிறதுனால குக்கிங் வீடியோ போட்டிருக்கோம். அதுவும் மட்டும் இல்லாமல் நேற்று சைபோன்ற ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம். அதை மஸ்ட்டு விசிட் பண்ணுங்கள். அங்கே பாருங்க கைஸ், ஆரம்பிக்கலான்ற மாதிரி ஆரம்பித்தாச்சு. இங்கே பாருங்கள், வேறு யாருமே இல்லை. செஃப் போன வாட்டி நீங்கள் நினச்சிருப்பீங்க வேறு யாரோ பண்ணாங்கன்னு. இந்த வாட்டி அதை மாதிரி நாங்கள் பண்ண போகிறதில்ல, நாங்களே தான் முழுசாக பண்ண போகிறோம். இப்போ வணங்கினதுக்கு அப்புறமேட்டு தான் தக்காளி போடணும். அதனால இப்போதைக்கு ஆட் பண்ணலை. நாங்கள் ஜூம் பண்ணி காட்டினேன் உங்களுக்கு, நல்லா எரிக்குது. ஜூம் இன் ஜூம் அவுட். என்ன பண்ணுறேன், என்ன கொதிக்குதுங்க, கொதிக்குது கைஸ். மறக்காமல் வீடியோக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்களும் இது பண்ணுறீங்கன்னா வீட்டில் ட்ரை பண்ணுங்க கைஸ், ஈஸி தான். இப்போ தக்காளி இப்போ நல்லா வணங்கிருச்சு. தக்காளி ஆட் பண்ணலாம். இதுவும் நம்ம மாஸ்டர் செஃப் தான் பண்ணுறாரு. எல்லாமே மாஸ்டர் செஃப் தான். கைஸ் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் கைஸ், ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி கிறிஸ்மஸும் கூட. எல்லாம் அது முடிஞ்சிருச்சு கைஸ். ஹாப்பி நியூ இயர் வச்சுக்கோங்க. ஹாப்பி நியூ இயர் கைஸ். கைஸ் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டோம் கைஸ். இந்த யூடியூப் அதாச்சும் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன் நான் தான் இந்த யூடியூப் சேனலோட கிரியேட்டர். என்னோடய ஃபேஸ் ரிவீல் வேணும்னா எனக்கு இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா 2K லைக்ஸ் வேணும் கைஸ். அது மட்டும் இல்லாமல் 10K சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும். சில்வர் ப்ளே பட்டன் அடிச்சுட்டே ஃபேஸ் ரிவீல் பண்ணுறேன் கைஸ். இப்போ மசாலா ஆட் பண்ணுறேன். இந்த மசாலாவில் என்ன இருக்குன்னா மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், அதுதான் கைஸ் போடுறா. காரமும் உப்பு உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு எடுத்துக்கலாம். நாங்கள் தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கோங்க கைஸ். எல்லாருமே தேவையான அளவு உப்பும்பாங்க. அது என்ன தேவையான அளவுன்னு எனக்கு தெரில, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணிட்டு போங்க கைஸ். இப்போ உப்பு கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ண போகிறேன். தண்ணியெல்லாம் ஊற்றிட்டோம். பக்கா கைஸ், எல்லாம் சரியாக போச்சு கைஸ். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா சாப்பாடு போடணும். ஊற்றுறா முழுசுமே ஊற்றுறா. அதில் கொஞ்சம் ஊற்றுறா. இந்த கைஸ் இவ்வளோ நேரம் அமைஞ்சிருச்சு. இப்போ தான் ஆன் பண்ணியிருக்கோம். அடுப்பு கொஞ்சமாக சூடாகணும் கைஸ். உள்ளே தண்ணியை போட்டு மூடி வச்சாச்சு. இது சூடானதுக்கு அப்புறமேட்டு தான் அரிசி ஆட் பண்ணணும். அந்த மாதிரி இருக்குது பாருங்க கைஸ். அந்த மாதிரி நெருப்பு தக்கன்னு எரிஞ்சிட்டு இருந்துச்சு. இப்போ ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல, ஓரளவு கொதிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வேறு என்ன, அரிசி தான் ஆட் பண்ணணும். மாஸ்டர் செஃப் பார்த்தீங்கன்னா அரிசியை கழுவிட்டு வர போயிருக்காரு காய்ஸ். அப்படி தான் காய்ஸ் வெந்துருச்சு. இப்போ அரிசி போட போகிறோம். ஃபைனல் ஸ்டெப்பு கைஸ். நீங்கள் இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட சப்போர்ட் தான் கைஸ் எல்லாம். 10K சப்ஸ்கிரைபர் இருந்துச்சா ஃபேஸ் கேமராமேன் ஃபேஸ் ரிவீல் பண்ணுறோம் கைஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவுக்கு 2K லைக்ஸ் எப்படியாச்சும் 10K சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்க வச்சுருங்க கைஸ். உங்களோட சப்போர்ட் தான் எல்லாம். ஆல்ரெடி நம்ம 1K அடிச்சாச்சு கைஸ். கவலையே படாதீங்க, கூடிய சீக்கிரம் கேக் வெட்டலாம். அதுக்கு கேக்கா 10K ஆச்சா அந்த சில்வர் பேட்டனும் உங்களுக்கு காமிக்கிறேன், கூட கேக் வெட்டனும் காமிக்கிறேன் கைஸ். ஒரு வழியாக இப்போ தம் போட்டாச்சு. ஏண்டா குச்சிடா. ஒரு வழியாக தம் போட்டாச்சு கைஸ் கடைசியா. இப்போ இந்த தம்மு கொஞ்ச நேரம் போட்டு எடுத்துட்டு வணக்கி விட்டு திருப்பி போட்டு மூடிட்டு தான் கைஸ். ஏன்டா கையிடுறா கைஸ். ஸ்மூத்தாக போய்ட்டுருக்கு ப்ராசஸ். இங்கே பாருங்கள் நல்லா எரியுது கைஸ். ரொம்ப நேரமாக வேவுது கைஸ். நிறைய தண்ணி ஊற்றிட்டோன்னு நினைக்கிறேன் கைஸ். இதோட எண்டை பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இதோட இந்த வீடியோவை முடிச்சிக்கலாம். தேங்க்யூ, பை ஃபார் ஆல். அடுத்த வீடியோவில் இது எப்படி வந்துச்சுன்ற எல்லா விஷயத்தையுமே நான் சொல்கிறேன். ஃபோட்டோ கூட காட்டுறேன். பை, see you tomorrow.